ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமையிலே இன்னைக்கு ஒரு சுவையான சம்பவம் சொல்லலான் இருக்கேன். ஸ்ரீ மகாபெரிவா சேலம் பகுதியில் யாத்திரையாக போயின்னு இருந்தபோது அவரோட சிலரும் நதி வழியாகவும் பரிவாரங்கள் சாலை வழியாகவும் போய்கொண்டிருந்தார்கள். அப்போது குதிரையின் மேல் நகர அடித்து செல்வது வழக்கம். இது ஒரு மசூதி வழியாக போனபோது மசூதி வழியாக இதெல்லாம் போகக்கூடாது என்று குதிரையின் முன் கயிற்றை பிடித்து தடுத்தார்கள். இதனால் சிறு சலசலப்பு ஏற்பட்டு சிலர் மத்தியஸ்தம் செய்தார்கள். மறுநாள் மேற்படி மசூதியைச் சேர்ந்த ஒருவர் மடத்து அதிகாரிகளிடம் ஸ்ரீ மகாபெரிவாளை தனியாக சந்தித்து பேச அனுமதி கேட்டார்கள். மடத்து அதிகாரி முதல் நாள் சம்பவத்தை மனதில் கொண்டு அதற்கு மறுப்பு சொல்லிவிட்டார். வேண்டுமானால் எல்லாரும் இருக்கும்போது சந்திக்கலாம் என்றும் சொல்லிவிட்டார். இந்த விஷயம் பெரியவா காதிற்கு எட்டியது. ஆனால் அவர் தனியாக சந்திப்பதில் தனக்கு ஆட்சேபனை எதுவும் இல்லை என்றும் அவரை வரும்படியும் சொல்லிவிட்டார். இதில் மடத்தில் உள்ளவர்களுக்கு விருப்பம் இல்லாவிட்டாலும் வேறு வழி இல்லாமல் எதிரே இருந்த ஒரு வீட்டில் சந்திக்க ஏற்பாடாயிற்று. மறுதினம் பெரியவா அந்த வீட்டு வாசல் கதவை உள்தாழ்பால் போட்டுக்கொண்டுதான் அவரிடம் பேசச் சென்றார். மடத்து அதிகாரிகள் கலக்கத்தோடு வெளியே காத்திருந்தார்கள். பெரியவாளிடம் சென்றவர் பெரிய காகித உரை ஒன்றை எடுத்து கொடுத்தாராம். அதில் என்ன என்று பெரியவா கேட்டதற்கு பெரியவாளை பற்றி தான் எழுதிய சமஸ்கிருத ஸ்லோகங்கள் என்று சொல்லி அதை அவரே வாசித்து காண்பித்தாராம். நாகபந்தம், கருடபந்தம், சக்கரபந்தம் போன்ற சாகித்ய மரபுகளுடன் அழகாக வாசித்தாராம். இதை யார் எழுதியது, யார் சொல்லிக் கொடுத்தார்கள் என்று கேட்டதற்கு தன் பரம்பரையினர் சமஸ்கிருதத்தில் விசேஷ பயிற்சி பெற்றவர்கள் என்றும் பரம்பரையாக வருவதாகவும் பதில் சொன்னார். அவர்கள் கசாப்பு கடை நடத்தி வருவதாகவும் கூறினாராம். இதை பெரியவா ஹாஸ்யத்துடன் த்ரில்லிங்காகவும் சஸ்பென்ஸாகவும் சொல்லி எல்லா ஜாதியிலும் மதத்திலும் நல்லொழுக்கம் பண்பு உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதனையும் குறிப்பிட்டார். இவர்தான் பின்னாளில் வேத பாஷ்ய கல்லூரி ஆரம்பிக்க மிக முயற்சி எடுத்துக்கொண்ட சப் ஜட்ஜ் திரு கமாலுதீன். இந்த சமயத்தில் இந்த கட்டுரையை எழுதியவர் சொல்கிறார், தன்னுடைய சித்தப்பா ஸ்ரீ லக்ஷ்மிகாந்த சர்மாவை அழைத்து பெரியவா சொல்கிறாராம், ராஜா வேத பாடசாலை கும்பகோணம் ஸ்ரீ கோவிந்த தீட்சிதர் அவர்களால் சுமார் 450 வருடங்களுக்கு முன் ஸ்தாபிக்கப்பட்டது. அதன் நிர்வாகத்தை சிறப்பாக செயல்படுத்த திரு கமாலுதீன் அவர்களை சந்திக்குமாறு சொன்னார் பெரியவா. சித்தப்பா குடும்ப ஆச்சாரம் கருதி அதனை தள்ளி போட்டு வந்தார். ஆனால் ஒரு நாள் பெரியவா கொடுத்த நெருக்கடியில் ஜட்ஜ் அவர்களை சந்தித்து மகாபெரிவா ஆணைப்படி அவருடன் அரபிக் வகுப்புகள் எப்படி நடைபெறுகிறது என்று போய் பார்த்து அதன் பிறகு ராஜா வேத பாடசாலை நிர்வாகத்தை மேற்கொண்டது மட்டுமல்லாமல் வேத சம்ரக்ஷண பரிபாலன சபை ஒன்று நிறுவி அது இன்றளவில் நல்ல விதமாக நடைபெறுகிறது. ராஜா வேத பாடசாலையில் பயிலும் மாணாக்கர்களுக்கு அரசாங்க உதவித்தொகையும் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசாங்க ஊதியமும் பெற்றுத்தந்தார். திரு கமாலுதீன் அவர் ஜீவன் இருக்கும் வரை இந்த கட்டுரையை எழுதியவர் அவர்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு செல்லும் பழக்கம் இருந்தது. இன்றளவும் அவர்கள் சந்ததியினரும் இவருடைய சித்தியை பார்த்து செல்கின்றனர். பெரியவாளிடம் திரு கமாலுதீன் கொண்டிருந்த பக்தி அளவிட முடியாதது. அதுபோல் ஜஸ்டிஸ் கம்பராமாயண விளக்க உரை எழுதிய இஸ்மாயிலும் பெரியவாளிடம் அளவு கடந்த பக்தியும் மரியாதையும் கொண்டிருந்தார். மகாபெரிவாளும் இவர்களிடத்தில் மத இன பேதமின்றி அவர்கள் அறிவு ஆற்றலுக்கு மிக்க மதிப்பளித்து வந்தார். பக்தி என்பது ஜாதி மத இனம் கடந்தது என்பதற்கு இதுவும் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு இல்லையா? இதைத் தொடர்ந்து இன்னொரு அருமையான அனுபவம். காஞ்சி மகாபெரிவாளுடன் 60 ஆண்டு காலம் கூடவே இருந்து சேவை செய்தவர் சந்திரமௌலி கணபாடிகள்.
அவர் சொன்ன ஒரு அருமையான நிகழ்ச்சி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். 1990 மாசி மகா சிவராத்திரி. இந்த நாளில் மகாபெரிவா மானசீக பூஜை செய்வார். சிவராத்திரி அன்னைக்கு அவர் தூங்குவதில்லை. 4 கால பூஜை செய்வார். 3வது காலம் நள்ளிரவு 2 மணியிலிருந்து 3:30 வரை. இதை லிங்கோத்பவ காலம் என்பார்கள். அந்த வேளையில் ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு போய் தரிசனம் செய்ய செல்வார். அன்று சங்கரமடம் பக்கத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் சன்னதி தெருவில் உள்ள ஜுரஹரேஸ்வரர் கோவிலுக்கு சென்றார் மகாபெரிவா. யாருக்காவது ஜுரம் வந்தால் அந்த சுவாமிக்கு மிளகு ரசம் சாதம் நைவேத்தியம் செய்து பிரார்த்தனை செய்வதுண்டு. அப்போது மகாபெரிவாளுடன் சென்ற கணபாடிகள் பெரியவா கிட்ட சொல்கிறார், இன்று சிவராத்திரி என்பதால் ஜனங்களும் தங்களை தரிசிக்க அதிகமாக வருவார்கள். பகல் பூராவும் உபவாசம் வேறு இருந்துள்ளீர்கள். அதனால் இந்த இரவில் வெளியே செல்ல உங்கள் உடல்நிலை இடம் கொடுக்காது. மேலும் தாங்களே பரமேஸ்வரனாக இருக்கும்போது நீங்கள் ஏன் வெளியில் செல்ல வேண்டும் என்றார். பெரியவர் எந்த பதிலும் சொல்லலை. மௌனமாக கிளம்பி ஜுரஹரேஸ்வரர் கோவிலுக்கு சென்று விட்டார். அங்கு சிவாச்சாரியார் மட்டுமே இருந்தார். யாரோ 2 பக்தர்கள் சிவ தரிசனம் செய்துவிட்டு வெளியே உட்கார்ந்திருந்தார்கள். மகாபெரிவா உள்ளே சென்று பரமேஸ்வரரை தரிசனம் செய்துவிட்டு கொஞ்ச நேரம் அங்கேயே உட்கார்ந்திருந்தார். பிறகு மடத்துக்கு கிளம்பினார். 4ஆம் கால பூஜையை முடித்துவிட்டு சிறிது நேரம் ஓய்வெடுத்தார். ஸ்நானம் செய்த பிறகு பக்தர்களுக்கு தரிசனம் அளித்தார். அந்த சமயம் ஜுரஹரேஸ்வரர் கோவில் அர்ச்சகர் பிரசாதம் கொண்டு வந்திருந்தார். அவர் அதை கணபாடிகளிடம் கொடுத்து பெரியவாளிடம் சமர்ப்பிக்க சொன்னார். கணபாடிகள் அதை அவரிடம் கொண்டு சென்றபோது என்ன பிரசாதம் என்று பெரியவா கேட்டார். ஜுரஹரேஸ்வரர் பிரசாதம் என்றார். பிரசாதம் கொண்டு வந்த அர்ச்சகரை அழைத்து, சிவராத்திரிக்கு என்ன வருமானம் வந்தது என்று கேட்டார் மகாபெரிவா. பெரியவா அனுகிரகத்தால் 3800 ரூபாய் வந்தது என்றார் அர்ச்சகர். இதுவரை எவ்வளவு கிடைத்தது? பெரியவா கேட்கிறார். 200 ரூபாயை தாண்டியதில்லை என்றார் அர்ச்சகர். உடனே கணபாடிகளை பார்த்து மகாபெரிவா சொல்றார், நீ எனக்கு வயசாயிடுச்சு, கோவிலுக்கு போக வேண்டாம் என்றாய். நான் போகவில்லை என்றால் ஜுரஹரேஸ்வரர் கோவில் இருப்பதே இங்கு வந்த பலருக்கு தெரிந்திருக்காது. என்னையே சுத்திண்டிருப்பா. நான் போனதால் மற்றவர்களும் போனார்கள். குருக்களுக்கும் இவ்வளவு வருமானம் வந்தது. அவருக்கும் ஜுரஹரேஸ்வரர் படியளந்தார் என்றார் மகாபெரிவா. நான் சொன்னது தவறு என்று சாஷ்டாங்கமாக அவர் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் செய்தார் கணபாடிகள். அருமையான ஒரு அற்புதம். அந்த கோவிலுக்கு அந்த அர்ச்சகருக்கு வருமானம் வரணும்னு அந்த கோவிலுக்கு நள்ளிரவு நேரத்தில் போய் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருந்துட்டு சிவனை தரிசனம் பண்ணிட்டு மகாபெரிவா வந்திருக்கா. இதை அடுத்து ஒரு பெண்மணிக்கு மகாபெரிவா நிகழ்த்திய அற்புதத்தை இப்போ பார்க்கலாம். காஞ்சிபுரத்தில் அஷ்டபுஜம் தெருவில் வசிக்கிறவர் சரஸ்வதி அம்மாள்னு பேர். சரஸ்வதி அம்மாளுக்கு ஒரு நாள் திடீர்னு நெஞ்சு வலி வந்தது. சரி, நம்ம டாக்டரை போய் பார்த்துட்டு வரலான்னு வீட்டிலேருந்து கிளம்பி போயின்னு இருந்தபோது பட்ட பகல் வேளையில் நட்ட நடு தெருவில் அந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துடுத்து. கழுத்தில் ஏதோ உரசினால் போல் இருந்தது. சரஸ்வதி அம்மாளுக்கு என்னன்னு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போதே என்ன இப்படி அப்படின்னு நினச்சிட்டே கையால் கழுத்தை தடவி பார்த்தபோது திடுக்கிட்டு போயிட்டா. மஞ்சள் ஷரட்டில் கோத்திருந்த திருமாங்கல்யம் பறி போயிருந்தது. தன்னை ஒட்டி உரசிண்டு சைக்கிளில் வேகமாக போனானே, மறைஞ்சு போயிட்டானே எங்கேயோ பாவி, அவன் வேலையாத்தான் இருக்கும். வீட்டுக்கு வந்து பூஜை மடத்தில் வழக்கமாக பூஜிக்கப்படும் பெரியவா பாதுகைகளின் மேலிருந்து ஒரு மஞ்சள் கிழங்கை எடுத்து மஞ்சள் சரட்டில் கட்டி கழுத்தில் போட்டுட்டா சரஸ்வதி அம்மாள். உடனே நகைக்கடைக்கு போய் திருமாங்கல்யம் வாங்கிட்டு வந்து சரட்டில் கோர்த்து கழுத்தில் போட்டுக்கலாங்கிறதெல்லாம் நடக்கிற காரியமா? நடைமுறைப்படுத்த முடியாத செயல்.
எப்படியும் பெரியவா கிட்ட சொன்னாதான் மனசு நிம்மதி அடையும். மறுநாள் தரிசனத்துக்கு போனபோது கூட்டம் நிறைய இருந்தது. முகூர்த்த நாள். சிலர் கல்யாண விஷயமாக பேசின்னு இருந்தா. மங்களகரமான அந்த நேரத்தில் என் திருமாங்கல்யம் திருடு போய்விட்டதுன்னு சொல்வது அநாகரிகம். சேவையாளர் ஸ்ரீகண்டனிடம் அவ என்னமோ சொல்கிறா கேளுன்னு மகாபெரிவா தான் உட்காண்டிருந்த இடத்துலேருந்தே இந்த பெண்மணியை பார்த்து கை காமிச்சு தன்னுடைய பக்கத்தில் இருக்கிற அந்த தொண்டர்கிட்ட சொல்கிறார். ஸ்ரீகண்டனிடம் நடந்த விஷயத்தை கண்களில் நீர் ததும்ப கொட்டி தீர்த்து விட்டாள் சரஸ்வதி அம்மாள். செய்தி பெரியவா திருச்செவிகளை எட்டிவிட்டது. சரஸ்வதி அம்மாள் நின்று கொண்டே இருந்தாள். பிரசாதம் வாங்கிக்கணுமே, 5 நிமிஷம் ஆச்சு. பெரியவா தொட்டு கொடுப்பதற்காக பிரசாத தட்டை நீட்டினார் ஸ்ரீகண்டன். எடுத்துக்கோ. பார்த்தாள். மஞ்சள் சரட்டில் கோர்த்த திருமாங்கல்யம், குங்குமம், விபூதி, அட்சதை, புஷ்பம். சரஸ்வதி அம்மாளுக்கு பரவசம். எப்போ கட்டிக்கிறது பெரியவா கிட்ட கேட்குறா. கணு பொங்கல் அன்னைக்கு மஞ்சள் தீத்தின்ற பிறகு. பெரியவா சொன்னபடியே கணு பொங்கல் அன்னைக்கு சரடை கட்டிண்டு தரிசனத்துக்கு போனாள் சரஸ்வதி அம்மாள். வெறும் கையோடு போகலாமா? 100 கிராம் டைமண்ட் கல்கண்டு வாங்கி கொண்டு போனாள். நமஸ்காரம் பண்ணிட்டு கல்கண்டை சமர்ப்பிச்சா. திருமாங்கல்யம் கட்டின்ட்டேன் அப்படின்னு சொல்கிறா சரஸ்வதி. கல்கண்டு தட்டை பக்கத்தில் இழுத்து ஒரு டைமண்ட் கல்கண்டை வாயில் போட்டுக்கொண்டா பெரியவா. எல்லாருக்கும் கொடு. திருமாங்கல்ய தாரணம் ஆனவுடன் ஸ்வீட் கொடுக்கணும் இல்லையா? சரஸ்வதி அம்மாளுக்கு பெரியவா இப்படி சொன்ன உடனே பெரியவா ஜெகத்குருவாக படவில்லை, ஜெகன் மாதாவாக காட்சி கொடுத்தார். இந்த சரஸ்வதிக்கு என்ன, அந்த சரஸ்வதிக்குமே பெரியவா தாயார் ஸ்தானம்தான். எப்பேற்பட்ட ஒரு அற்புதம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.